இஸ்திகாரா செய்யணும். 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ரிவாயத் நிறைய சஹாபாக்களை கொண்டு அறிவிக்கப்படுது. சொன்னாங்க, அல்லமனல் இஸ்திகாரா, இஸ்திகாராவுடைய தொழுகையை நபி அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு படிச்சு தருவாங்க. கமா யுஅல்லிமுன சூரத மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து ஒரு சூராவை படிச்சு தரது மாதிரி. اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم إنك أنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري فاصرفه عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم ردني به. இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுப்பாங்களா, குர்ஆன்ல ஒரு சூராவை படிச்சு கொடுக்கிற மாதிரி. புகாரில ஹதீஸ் வருது, குர்ஆன்ல ஒரு சூராவை படிச்சு தரது மாதிரி இஸ்திகாராவை படிச்சு தருவாங்க. அந்த தொழுகையை தொழுது அந்த துஆவை ஓதினதுக்கு பின்னால ஏதாவது ஒரு முடிவு வருமண்டா அது நலவாகவே அன்றி இருக்காது. அது நலவாக இருக்கும். எந்த விஷயத்துக்கா இருந்தாலும், அது ஒரு வியாபாரத்தை தொழில ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், ஒரு கணவன மனைவிய முடிவு செய்யறதா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் இஸ்திகாரா 2 ரக்காத் தொழுதுட்டு அதுக்கு பின்னால இந்த துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துஆவை படிச்சு தந்தாங்க. புள்ளையில பாத்துக்கோங்களே, اللهم إني أستغيرك بعلمك, யா அல்லாஹ் உன்ட இல்முல இருந்து நான் நலவ கேட்கிறேன். அல்லாஹ் அறிஞ்சதுல ஆக பெஸ்ட கேட்கிறேன். வாஸ்தக்திருக பிகுத்ரத்திக், உன்னுடைய சக்தியிலிருந்து எனக்கு சக்தியை கேட்கிறேன். வஅஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம், உன்னுடைய பெரிய மகத்தான சிறப்புல இருந்து நான் கேட்கிறேன். ஃபைன்னக தக்திரு வலா அக்திர், நீ சக்தி உள்ளவன், நான் சக்தி அற்றவன். வதஅலம் வலா அலம், நீ அறிந்தவன், நான் அறியாதவன். இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நீ மறைவானவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம், யா அல்லாஹ் உனக்கு தெரியுமா இருந்தா இந்த நான் ஈடுபட போற இந்த விஷயத்துல எனக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய கர்மங்களின் இறுதி முடிவுக்கும் நலவு இருக்குது என்று உனக்கு தெரியுமா இருந்தா ஃபக்திர்ஹுலி, அதனை எனக்காக நீ முடிவு செய்வாயா. வயஸ்ஸிர்ஹுலி, அதனை இலவுபடுத்துவாயா. சும்ம பாரிக் லீ ஃபீ, பின்பு அதிலே பரக்கத்து செய்வாயா. அப்படி அதுல கெடுதி இருக்குது என்று உனக்கு தெரியுமா இருந்தா ஃபஸ்ரிஃபு அன்னி, நீ என்னை விட்டும் அதனை தூர விலக்குவாயா. வஸ்ரிஃப்னி அன்ஹு, அதனை விட்டும் என்னை தூரவாக்குவாயா. வக்திர் லியல் கைர ஹைது கான், உலகிலே எங்கிருந்த பொழுதிலும் எனக்கு எது நலவோ அதனை எனக்கு முடிவாக்குவாயா. சும்ம ரத்தினி பி, பின்னால் அதிலே உல பொருத்தத்தையும் தருவாயா. துனியா தொங்கல் இருந்தாலும் பரவாயில்ல, நலவும் முடிவானும் நலவுல உள்ளம் பொருந்தும். இப்படி முழுமையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ படிச்சு தந்தாங்க. இன்னைக்கு இஸ்திகாராவும் இல்ல, துஆவும் இல்ல. மிஸ் கால்ல செட் ஆகி வருஷ கணக்கா குடும்பம் வாழ்ந்து, இல்ல பேஸ்புக்ல செட் ஆகி அவங்க வாழ்ந்து, எங்கெங்கயோ என்னென்னமோ நடந்து முடிஞ்சு இந்த வீட்டில் உள்ள சமுதாயங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு கடைசிக்கு எல்லாம் பெல்ட்டி அடிச்ச போறோம். இவங்க ரோட்டுக்கு இறங்கி தடமாறுற, அதை நிப்பாட்டணுமா, எங்கிட்ட வார அவன் பார்வையை பாதுகாக்கல, கேள்வியை பாதுகாக்கல, குமரிட அந்த பண்பாடுகளை, வெக்கத்தை, மானத்தை, ரோசத்தை, பொம்பளை கிட்ட இருக்க வேண்டிய பெண்மை எனும் தன்மைகளை பாதுகாக்கல. அதுக்கு பிறகு வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட், அதுல ஒரு புரோஜனமும் இல்லை. நீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கம்பு எடுத்துக்கொண்டு பாம்படிக்கிற மாதிரி ரெடியாகி வேலை இல்லை. ஹராமான உறவுகளால நலவுகள் உண்டாகாது, கெடுதிகள் உண்டாகும். ஹராமான உறவுகளால
பின்னால வரக்கூடிய சந்ததி பிழைச்சிடும். ஒரு பெண் நல்ல பெண்ணா இருந்தா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய பெண்ணா இருந்தா, சாலிஹான மனைவியாக இருந்தா, அவளுடைய சந்ததி பிழைக்காது. எந்த ஒரு சாலிஹான பெண்ணுடைய சந்ததியும் பிழைச்ச சரித்திரம் இல்லை.